வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மடத்தில் இருக்கிற அருள் தரும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் திருக்கோயிலுக்கு. நல்லதை நினைத்து நல்லதை செய்து நல்வழி நடப்போரிடம் தாமே விரும்பி வந்து சேர்வாள் திருமகள் என்னும் மகாலட்சுமி. அவளுக்கு தனி கோயில்கள் அபூர்வம். அப்படி ஓர் ஆலயம் அமைந்த தலம் தக்கால் மண்டபத்தில் உள்ள அருள் தரும் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோயில். உள்ளே நுழைந்தவுடன் மூலவரை நோக்கி அன்னப்பட்சியும் பலிபீடமும் காணப்படுகின்றன. மகா மண்டபத்தின் வடபுற சுவற்றில் தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் அஷ்டலட்சுமிகளின் சுதை சிற்பங்களும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் மகா மண்டபத்தின் தென்புற சுவற்றில் தசாவதாரத்தின் சுதை சிற்பங்களும் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இருபுறமும் துவாரபாலகிகள் காவல் புரிய கருவறையில் தாமரை மலர் மீது வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்ட நிலையில் எழிலான அமர்ந்த கோலத்தில் மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி உள்ளார். அருகில் பெருமிழலை குறும்ப நாயனாரும் அருள் பாலிக்கின்றார். பார்த்தீங்கன்னா 1995 கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வருஷமாக திருப்பணி வேலையை முடிஞ்சு 1998 அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போது 2024 வரைக்கும் இப்போ 3 கும்பாபிஷேகம் முடிஞ்சது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமண தடை நீங்கிறதுக்காக வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் தாயார் அருள் வச்சுருக்காங்க இந்த இடத்துல உட்காந்து. இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, கோவை மாவட்டம் ஒத்தைக்கால் மண்டபத்தில் இருக்குது. பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் உள்ளே வரலாம். உள்ளே வந்தீங்கன்னா கிழக்கு முகமாக எழுந்தருளியிருக்காங்க. அவங்களுடைய நல்ல ஆசையில் நிறையா பேர்த்துக்கு திருமண தடை நீக்கி கொடுத்துருக்காங்க. நிறையா பேர் வந்திருக்காங்க. இப்போ திருமண தடை நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் அபிஷேகம் தான். தேன் யாருக்காக நம்ம பண்ணுறோமோ அவங்களுடைய நட்சத்திரம் பிறந்த நாட்களில் வரணும். காலையில் வரணும். 5:30 மணிக்கு நடை திறப்பு, மதியம் 12 மணிக்கு நடை அடைச்சிடுவோம். திரும்ப சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தால் இரவு 8 மணி வரைக்கும் இருக்கும். விசேஷ காலங்களில் 10 மணியும் ஆகலாம், 11 மணியும் ஆகும். பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம், அலங்காரம், மகாதீபாராதனை, அன்னதானம், போக்குவரத்து எல்லாமே பண்ணுறோம். அன்பர்கள் எல்லோரும் நிறையா பேர் இது பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வழிபாட்டுக்கு வர்றாங்க. என்ன நம்ம நேர்த்திக்கடன் வைக்கிறோமோ சிறப்பாக அவங்க முடிச்சு கொடுக்குறாங்க. திருமண தடை நீங்கிறதுக்கு தேன் அபிஷேகம் தான் இந்த அம்மாவுடைய சிறப்பு. தேன் 2 லிட்டரு, குருமிளகு 100 கிராம், ஒரு 50 ரூபாய்க்கு வெத்தலை, அதுபோக 2 அடி மாலை 1, 2 தாமரை, மல்லிகைப்பூ 2 முழம். இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா யாருக்காக நம்ம பண்ணுறோமோ அவங்க நட்சத்திரம் பிறந்த நாட்களில் வரணும். வந்தாங்கன்னா தேனை மேலே ஊற்றி
அபிஷேகம் பண்ணி பிடிச்சி கொடுத்துருவோம். டெய்லியும் வந்து ஒரு வெத்தலை, 2 குருமிளகு, 1 டீஸ்பூன் தேன் குடிச்சிட்டு வரணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அம்பாலை நினச்சிட்டு அனுதினமும் இதை வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா திருமணத்தடை அந்த தேன் தீர்றதுக்குள்ளே பூர்த்தி ஆயிடும். 20 நாளில் முடிஞ்சவங்க இருக்காங்க, 2 நாளில் பூர்த்தியானவங்க இருக்காங்க, 10 நாளில் பூர்த்தியானவங்க இருக்காங்க, 56 வயசுக்காரங்க வந்திருக்காங்க, 60 வயசுக்காரங்க வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நீக்கி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு இந்த அம்பாள் வந்து இங்கே அருள்பாவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் வரணும், இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும். எல்லாரும் நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை நாள் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அம்பாளுக்கு அபிஷேகம் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 பேர் தேன் அபிஷேகத்துக்கு நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து பொள்ளாச்சி டீச்சர்ஸ் காலனிலேருந்து வந்திருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்து ஊரே தான், ஒரு 6 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நாச்சிபாளையங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அன்பர்கள் ஒரு 3 பேர் இருந்து அவங்க குழந்தைகளுக்கு திருமண தடை நீக்கி கொடுங்கன்னு சொல்லி தேன் அபிஷேகத்துக்காக நின்றுட்டு இருக்காங்க. கரூர்லேருந்து ஒரு 2 பேர், தாயும் தகப்பனும் 2 பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க உள்ள நான் அம்பாளுக்கு அபிஷேகம் சாத்தலான்னு போகும்போது, சுவாமி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஒன்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்துருக்காங்க. வந்து கேட்டாங்க. கேட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருங்க, அபிஷேகத்தை முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் அந்த அட்ரஸ் சொல்கிறேன் அப்படின்னு உள்ளே போய் அபிஷேகம் சாத்தினேன். அவங்களும் இன்னும் வழிபாடு பண்ணினாங்க. வழிபாடு முடிச்சதுக்கு பின்னாடி அட்ரஸ் சொல்லலான்னு வெளியில் வரும்போது அந்த தாய் கேட்குறாங்க, எதற்காக நீங்கள் வெறும் தேன் மட்டும் அம்பாள் மேலே ஊற்றி திரும்ப பிடிச்சி அன்பர்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இது வந்து திருமண தடை நீங்கிறதுக்கு பண்ணுறதுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்க சாமி, இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. திருமண தடை நீங்கிறதுக்கு வயசு அதிகமாகிடுது அப்படின்னா மாப்பிள்ளை கிடைக்காது, இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்து வராத இதாக இருந்ததுன்னா வருவாங்க, வரன் வருது போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. சாமி இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், பண்ணி கொடுத்து அவங்களுக்கு திருமண தடை நீங்கிடுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு விழாவாரியாக சொன்னேன். அதே மாதிரி அந்த அம்மாவை இருந்து எப்போ வரணும், எப்படி வரணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வரணும். அப்படி தவிர்க்கப்பட்ட நட்சத்திரத்தன்னைக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வரலாம். அம்பாளுக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பௌர்ணமி தான் சிறப்பு, அன்னைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி அவங்க இன்றைக்கி பௌர்ணமி, சரி வெள்ளிக்கிழமையும் கூட, சரிங்க சாமி நெக்ஸ்ட்டு மந்த்து நாங்கள் வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாம் நாங்கள் எங்கள் பொண்ணுக்காக நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா இருந்துட்டு என்னன்னாரு, சாமி இந்த மாதிரி பொண்ணுக்கு வரணுமான்னு கூட கேட்டார். இல்லை பொண்ணு வர வேண்டியதில்லை, பொண்ணு இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க, இல்லை வெளியில் இருந்து ஜாப் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பொண்ணு அங்கேயே இருக்கட்டும், பொண்ணோட நட்சத்திரம் ராசி பேர் மட்டும் சொல்லுங்கள், அர்ச்சனை பண்ணி நான் உங்களுக்கு தேன் அபிஷேகம் சாத்தி கொடுக்குறேன், அது பொண்ணு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், மேரேஜ் முடிஞ்சிடும்னு சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி அவர் வந்துட்டு என்னன்னா, பொண்ணு வந்து லண்டனில் இருக்குதுங்க சாமி, பேங்க் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 மாதமல்ல, 1 மாதத்துக்கு வரக்கூடிய சம்பளம் 1 வருடத்துக்கு நாங்கள் உட்காந்து ஜீவனம் பண்ணாலும் கூட தீராது, அந்தளவுக்கு ஒரு வருமானத்தோடு அந்த பொண்ணு இருக்குது. 1 கோடிக்கு மேலே வாங்கிட்டு இருக்குது 1 மாதத்துக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இருந்தாலும் அந்த பொண்ணுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்கங்காட்டி ஒன்றும் அமையலை. அப்புறம் சரிங்க சாமி அடுத்த மாதம் வரேன்னு சொல்லிட்டு போனவங்க அட்ரஸ் கொடுத்தாச்சு. அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு போனாங்க. போயிட்டு எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கதற்கடையில் இருக்கும் அப்படி இல்லைன்னா தேன் பண்ணையில் இருக்குன்னு சொன்னேன். போனாங்க, டக்குன்னு கதற்கடையிலேருந்து தேனை வாங்கிட்டு வந்தாங்க. செஞ்சு கொடுத்த சாமி அப்படின்ட்டாங்க. அப்போவே அடுத்த மாதம் வர்றேன்னு சொல்லிட்டு போனவங்க பார்த்ததையும் ஒரு மனநிறைவு, கேட்டுட்டு போனதையும் அப்போவே தேனை வாங்கிட்டு வந்தாங்க. தேனை சேர்த்து கொடுத்தாங்க, நானும் செஞ்சு கொடுத்தேன். திரும்பவும் அந்த பொண்ணு அப்போ வந்து லாக்டவுன் டைமு, நம்ம கோயில் மட்டும் திறந்துருந்தது. லாக்டவுன் நம்ம கோயில் வந்து லாக்டவுன் அப்போ லாக்கே பண்ண கிடையாது, கண்டினியூவாக கோயில் இருந்துட்டு தான் இருந்தது. லாக்டவுன் டைத்தில் பண்ணி கொடுத்தேன். திரும்ப அந்த பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வர முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால 4 மாதம் கழித்து அந்த பொண்ணு என்கிட்ட பேசுனாங்க. சாமி யாருமா என்னங்க சாமி, இந்த மாதிரி லண்டன்லேருந்து நாங்கள் பேசுகிறோம், கரூரில் வந்து அப்பா அம்மா 2 பேர் வந்து தேன் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாங்க சாமி, எனக்கு கொரியரில் ஃப்ளைட்டில் அனுப்பிச்சுட்டாங்க, நான் டெய்லி சாப்பிட்டு வந்தேன். எங்களுக்கு ஒரு மாதத்துலேயே எனக்கு திருமணம் முடிஞ்சது சாமி. திருமணம் முடிஞ்சது, ஹஸ்பண்டு நான் தான் இப்போ உட்காந்துருக்குறோம். இப்போ அந்த லாக்டவுனுங்கிறதுனால எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் விசா அனுமதி கொடுக்கல. லாக்டவுன் முடிஞ்சு பாஸ்போர்ட் விசா அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் இந்தியாவுக்கு வந்து கட்டாயம் அந்த கோயிலுக்கு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேர் வந்தாங்க, புடவை எடுத்து சாத்திட்டு அம்பாளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் போனாங்க.
இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்குது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பக்கத்தூர்காரரு தேனாபிஷம் பண்ணிட்டு இருக்கிற அவங்க அந்த தாய் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. டெய்லி தீபம் போடுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் தீபம் போடுவாங்க. தீபம் போடும்போது நான் எதாச்சியாக வந்து எல்லாரும் தீபம் போடுவாங்க, யார் ஒருத்தர்கிட்டையும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். அப்புறம் அந்த அம்மா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மனமுருகி தீபம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏம்மா ரொம்ப வருத்தமாக தீபம் போடுறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி பையனுக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது சாமி, பையன் நல்ல வேலையில் இருக்கிறான், ஐடி கம்பெனியில் இருக்கிறான், மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறான், வயசும் கம்மி தான், 28 வயசாச்சு, ஆனால் நிறைய வரன்கள் வருது, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, அதான் தீபம் போட சொன்னாங்க போட்டிருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி தேனாபிஷேகம் பண்ணுங்க, உங்கள் பையன் நட்சத்திரத்தன்னைக்கு பையனை கூட்டிகிட்டு நீங்களும் வாங்க தேனாபிஷேகம் பண்ணுங்க, பூர்த்தி ஆயிருன்னு சொன்னேன். அப்புறம் அந்த அம்மாவும் சரிங்க சாமி அப்படின்ட்டு போனாங்க. அப்புறம் திரும்பவும் ஒரு 10 நாள் கழித்து தேனாபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அந்த பையனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வந்தாங்க. தேனாபிஷேகம் முடிகிற வரைக்கும் அந்த அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலை. தேனாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பையன் தான் சொன்னான், சாமி இந்த மாதிரி வந்து இந்த கோயிலை நாங்கள் கேட்டுட்டு போனதையுமே எங்களுக்கு ஒரு வரன் வந்து அமைஞ்சிருச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு நாங்கள் பொண்ணு பிள்ளைக்கு மோதிரம் போட்டு அம்பாவை வந்து கேட்டுட்டு போனதுக்கு எனக்கு திருமணம் முடிஞ்சு உடனடியாக நம்ம தேனாபிஷேகம் பண்ணி ஆகணும்னு சொல்லி நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு தான் நாங்கள் இங்கே வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனமுருகி ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு நடந்துருக்கு சார். பகவானுடைய அனுகிரகத்தில் திருமண தடை நீங்கிறதுக்கு யாராக இருக்குது எல்லாரும் வரலாம். அதே மாதிரி இந்த கோயில் இன்னொரு சிறப்பு ஒன்று உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு, ஒரு 6 வயசு 5 வயசு 4 வயசு இந்த மாதிரி கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு குழந்தைகளுக்கு, ஒரு சில குழந்தைகளுக்கு சரியாக பேச்சு வராது. பேச்சு வராமல் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இங்கே வந்தால் பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா 6 வயசாகியும் பேச்சு வரல சரியான வரைக்கும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்கும் நுழைவாயிலில். அந்த கஜலட்சுமிக்கு கீழே அந்த யாருக்கு பேச்சு வரலையோ அந்த குழந்தைய உட்கார வச்சு சுத்தன்னம் வெறும் பச்சரிசி வெள்ளச்சாதம் மட்டும் செஞ்சு கொண்டு வந்து மேலே இருக்கக்கூடிய கஜலட்சுமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த சாதத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டுனா கட்டாயம் பேச்சு வரும். இது நடந்தது. இப்போ அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்குதுங்க கான்வென்ட்டில். இங்கே தான் இருக்காங்க, அவங்க லோக்கலில் தான் இருக்காங்க, நடந்துட்டு இருக்குது. இது இந்த அம்பாளுடைய அனுகிரகத்தில் 2 விதமான பலன்கள் இங்கே நிறைய நடந்துருக்கு. கண்டிப்பாக நிறைய நடந்துட்டு எல்லாரும் வர்றாங்க. இது உலக மக்கள் அனைவரும் வந்து இதில் பங்கெடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது பகவானுடைய கோரிக்கை, அடியானுடைய கோரிக்கை. கண்டிப்பாக.